இதான் கவர், இதான் இந்த கேம். உள்ளே இருக்கிறதுனா வெள்ளை கொட்டு. ஐயோ இல்லை இவ்வளோ இருக்குது. நான் இவ்வளோ இருக்கு. அங்கே பச்சை கலர் இருக்கு பாரு, மேலே இருக்குது பச்சை கலர். நீ எங்கே கீழே பார்க்குற? கீழே வந்து ஒரு சாண்டில் கலர் இருக்கு. இன்னைக்கு நம்ம இதான் வளர போகிறோம். இந்த பக்கமாக ஒரு சாண்டில் இருக்கு. வெயிட் பண்ண, நான் உங்ககிட்ட எடுத்து கொடுக்குறேன். எதுக்கு வரல, நீனா இருக்கணும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்ததை பூவில் வச்சு இருக்கிறோம். பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, பின்னே அடிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கணுன்ட்டு. இந்த தூளை வச்சு இதை எடுக்கணும், ரொம்ப முக்கியம். எழுத்துக்கு ஸ்டாப் பண்ணி ஈஸி. அம்பர்லா ஈஸின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன பண்ண முடியும்ன்ட்டு. இதான் ஈஸி, இதில் என்னென்ன பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோ இந்த பிக்சர்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நானாக பண்ண போடுறேன். ஹெல்ப் பண்ணுமா? வேண்டாம், அது எல்லோ கலர். இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, கீழேருந்து ஆரம்பிச்சானா அப்புறம் கரெக்டாக இருக்கும். எல்லோ அவ்வளோ இருக்கேடா, அந்த பீஸ் தகுந்த மாதிரி பண்ணணும். என்ன பண்ணுற நீங்கள்? எல்லாம் தெரியும்னா சொல்கிறேன். ஓகே, இதோ இந்த பிக்சல் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல வரணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்கள் இல்லை, நீ பண்ணியிருக்க. நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீஸ் எடுத்து இங்கே வைக்கணும், மேலே பக்கத்தில் வைக்கணும். வைக்க தெரியல, ஹெல்ப் வேணுமா? வேண்டாம். இந்த பீஸ் வந்து இங்கே வைக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு அதே பீஸ் எடுத்து அந்த பக்கம் செய்தல் 4 பீஸ். அதே அப்புறம் இந்த பீஸ் எடுத்து எந்த பீஸ் இல்லை, தப்பாக எடுத்துட்டோம். கலர் தப்பு. இங்கே வைக்கணும். இங்கே மெதுவாக பண்ணணும். இங்கே அப்படி வைக்கணும். அதே மாதிரி இங்கே ஒட்டுனா இந்த பீஸ் எடுத்து இங்கே அப்படி வைக்கணும். அவ்வளோனா கிளியர் ஆயிடுச்சு. கீழே இருக்கிற பேஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா இன்னும் தப்பு பண்ணியிருப்பான். இது என்ன தப்புனா, இந்த இது பெரிய பீஸ் கிடையாது, குட்டி பீஸ் வச்சு இந்த சைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அவன் இதை எடுத்து ஒட்டியிருக்கான். ஸோ தப்பு. ஸோ திரும்பியும் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த பீஸ் தான் வைக்கணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த பீஸ் வச்சுருக்கோம். சரி, நெக்ஸ்ட் பீஸ் அந்த கார்னரில் இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதுக்குனால இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சோட அதை வைக்கணும். வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பார்க்குறோம். இப்போ இப்போ வந்து இந்த ஒரு பீஸ் இருக்கு. இந்த பீஸ் எங்கே அங்கங்கே வைக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. அப்பேலேருந்து 3 நிமிஷமாக இவ்வளோலாம் பண்ணியிருக்கான். பட் கரெக்டாக பண்ணியிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான இதுனா நம்மளுக்கு ஹேண்ட் இதுக்காகனா இது நல்லா டைம் நிறைய எடுத்துக்கும். நான் ப்ரௌன் யூஸ் பண்ணதே இல்லை இவ்வளோ வருஷமாக. அதனால கம்மியாக இருக்குது. அதனால ஜாஸ்தியாக இருக்குது. எதுவுமே பிடிக்காம பிளாக்கும் எல்லோ ஃபுல்லாக பிடிச்சாச்சு. பண்ணிக்கிட்டே இந்த பிக்சர்னா பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அந்த 3 பீஸ் ஃபுல்லாக காலி. ஆனால் இன்னும் அவன் வந்து அதை முடிக்கலை. அதனால் கொஞ்சம் பீஸ் மிக்சிங்னால பீச் கலர் பீஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் பீச் கலர் கிடையாதுன்ட்டு. இது வரைக்கும் இவ்வளோனா முடிச்சிருக்கான். எல்லோ முடிச்சாச்சு. இன்னும் ப்ளூ, ரெட், க்ரீன் மட்டும்தான். பார்த்தாலே தெரியும். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. நீ ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கூட இப்போ நானே இது இருக்கு, கரெக்டாக இருக்கா பாரு. கரெக்டாக இருக்கு. இந்த பிளாக் எக்ஸ்ட்ரா எப்பவும் போல் ப்ளூலேருந்து 1 பீஸ் இல்லை.
ஸோ மீதி 2 பீஸ் ப்ரௌன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதில் பாதி பீஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்தது, ஒரு வேளை நான் சின்ன பாப்பா இருக்கும்போது தொலைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெட்டுக்கு நான் போதும். ஓகே, இப்போ நாங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னும் க்ரீன் கொஞ்சமும் ரெட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பிளாக் மட்டும் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபைனலி கம்ப்ளீட்டட் திஸ். நிறைய பீஸ் இல்லாமனா இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அஸ். அப்புறம் பார்ட் 2ல ரஞ்சினி பண்ணுவோம். பார்ட் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பை.